வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தால் தான் நான் இன்னொரு சேனலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உமனாக இருந்து என்னால் அமௌண்ட் அதிகமாக கட்டி 3000 4000 கட்டி படிக்க முடியல அப்படின்னா வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு 250 தான். ஸோ ஒரு 250 வச்சு நீங்கள் மந்த்லி ஒரு 5000 எபோ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளீஸ் குயிக்காக ஜாயின் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது என்னோட விருப்பம். என்னடா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூடியூப்பில் வரும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் 250 பே பண்ண உடனே அதை பை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கிளாஸஸை நோட் பண்ணி 2 மந்த்ஸ் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். A to Z உங்களுக்கு நான் அதையும் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகணுன்னா நான் எகைன் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெறும் 250 rupees வெறும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் பிகினர் கிட் அப்படிங்கிறத சொல்லுவேன். போக போக நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்லையும் பார்க்கலாம். வெறும் 250 ரூபாயில் நீங்கள் ஒரு ஆரி கிளாஸஸை கற்றுக்கலாம். ஓகேங்களா? வெறும் ரெஜிஸ்டர் ஃபீஸ் வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு கிளாஸஸில் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட் நீடில். ஸோ த்ரெட் நீடில் வந்துட்டு 2 இருக்குது. இது வந்து பிராண்டட்லேயே நம்பர் 13 and then 14. இது பிராண்டட் நேம் வந்துட்டு துலீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்டட்லேயும் இருக்கும் அயன்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிராண்டட் பார்த்துடலாம், அடுத்து அயன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீட்ஸ் நீடில் வந்துட்டு நம்பர் 23 and 24. இதுவுமே அந்த துலீப் பிராண்டு தான். ஸோ நாய்ஸன்ஸ் பின்னாடி ஏதாவது வந்தால் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இது வந்துட்டு பிராண்டட் நீடில் தான். நீடில் இப்படி தான் இருக்கும் பிராண்டட். ஓகேங்களா? இது வந்துட்டு இது எதுக்குன்னா ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு வுட்டில் இருக்கும். ஓகேங்களா? வுட்லேயும் அண்ட் தென் ஸ்டிக் நீடில் வந்து நீட்டமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு அயனில் இருக்க நீடில். அயன் வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நூல் சுற்றிக்கலாம். அது உங்களுக்கு போக போக கிளாஸஸில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுங்கிற விதத்தை நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பை பண்ண போகிறது என்னென்னா ஜரி த்ரெட் வந்துட்டு எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கோல்டன் கலரில் யூஸ் பண்ணுவோம். காப்பர் அண்ட் தென் சில்வர்லலாம் இருக்கும். இது வந்து மினி சைஸ். இதோட பிராண்டட் நேம் வந்துட்டு A1 மம்தா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 777 வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பிராண்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அதையும் எனக்கு சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டுலேயே பல விதம் இருக்குது. நான் எது வாங்கணுங்கிறத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்துட்டு சேர் போட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். என்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொன்று வந்துட்டு இது நார்மல் ஸ்டாண்டு. ஸோ நார்மல் வந்துட்டு 16 and then 18 இருக்குது. இது வந்து ரிமூவல். இது வந்துட்டு பிளாஸ்டிக்கும் இருக்குது, வுட்லேயும் இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு ஸ்டீல்லேயும் இருக்குது. இது ஒயிட் கலர்லேயும் இருக்குது, நார்மல் இரும்புலேயும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு இதுவும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் அண்டு ஃப்ரேமு. மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். ஒரு வேளை சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்க சின்னது போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது வந்துட்டு டபுள் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா இது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட் ஆஃப் த காஸ்ட். உங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ இருக்க ட்ரெண்டடில் ஆரியில் டிசைனர்ஸில் நீங்கள் யூடியூப் எடுத்திருந்தாவே தெரியும். அந்த திவ்யா அவங்க தான் இதை எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லைன் பை லைனாக இது வருது. இந்த ஸ்டாண்டு மட்டும் இருக்கும் கிளிப் போடுற மாதிரி. ஸோ அந்த கிளிப் போடுற மெத்தட் இது வந்துட்டு இதுவும் பிகினருக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இதுதான் நார்மல் அயன் ஸ்டாண்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபிக்ஸட் மெத்தடில் இருக்குது.
நீங்கள் ஃபிக்ஸடும் வாங்கிக்கலாம். பட் ஃபிக்ஸட் வந்துட்டு உங்களால் எந்த இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? இது வந்துட்டு ரிமூவல் ஸ்டாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பிகினருக்கு இதுவே போதும். ஸோ பிகினர்காரங்க இதை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரும். 16, 18 இது ரெண்டுக்கும் 1 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதுவே வாங்கிக்கோங்க, எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் போதும் ப்ராக்டிஸ்க்காக. ஒயிட் அண்ட் பிளாக்ல அவைலபிளாக இருக்கும். ஒரு சில ஷாப்ஸில் வந்து எல்லா கலருமே இருக்கும். மேக்ஸிமம் 1 மீட்ரு வந்து 100 ருபீஸ் எபோ தான் சொல்கிறாங்க எங்கே போனாலும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்க்கு இந்த கிளாத் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் அடுத்த இதுக்கு போகிறப்ப சில்க்லாம் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஊசி. இந்த ஊசிக்கு வந்து இந்த ஊசி வந்து எதுக்கு அப்படின்னா நம்பர் 5 எதுக்குன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட அதுக்காக வேணும். ஓகேங்களா? இது 20 ருபீஸ் வரும். அடுத்து வந்துட்டு நம்பர் 10 ரொம்ப லீனாக இருக்கும். அது வந்துட்டு எதுக்குன்னா ஜர்தோசி உங்களுக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ஜர்தோசி ஸ்டிச் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். இதுவும் ஒரு பேக்கெட் 20 ருபீஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு கலர் மட்டும் வாங்குங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் ட்ரிக்ஸாக வந்துட்டு கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்பேன். டபுளாக வாங்கி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் தென் உங்களுக்கு இது ஒரு கட்டர். இந்த கட்டர் வந்துட்டு மேக்ஸிமம் வேணும், கத்திரிக்கோள் வேணாம். இந்த கட்டர் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் தான் வரும். அடுத்து வந்துட்டு பீட் 7000 க்ளூ. இந்த கன்னும் வாங்கிக்கோங்க. இந்த க்ளூவும் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டுறதுக்கு. இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 80 ருபீஸ் டு 90 ருபீஸ் வரும். இது 110 ml. ஓகேங்களா? இது வந்துட்டு அக்ரிகல் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பிகினராக இருக்கவங்க இதையும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த க்ளூ ஒன்று வாங்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம டெய்லரிங்க்கு எப்படி சாப் பீஸ் இருக்குமோ ஸோ அந்த மார்க்கருமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை வாங்கிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒரு 50 ருபீஸ் டு 30 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. அண்ட் தென் மெயின் வந்துட்டு நமக்கு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான். ஓகேங்களா? இது பேர் அப்சரா பிராண்டடு. ஒரு பென்சில் வந்து 10 ருபீஸ் டு 8 ருபீஸ் வரைக்கும் வரும், ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. இதில் தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணி டயக்ராம் பண்ணுற மாதிரி வரும். நல்லா தின்னாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டயக்ராம். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நார்மல் கார்பன் ஷீட்டு. இது வந்துட்டு ஒயிட் கலர் அண்ட் தென் எல்லோவில் இருக்கும். நம்ம ஒயிட் வாங்கிக்கிட்டால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பேப்பரே உங்களுக்கு 5 ருபீஸ் டு 10 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வாங்குற மாதிரி வரும். அண்ட் தென் இது வந்துட்டு நம்ம ட்ரேசிங் ஷீட்டு. இது வந்துட்டு இது ஒயிட் மேலே இது மேலே ட்ரேசிங் பண்ணி நம்ம பண்ணணும். இதுவும் 10 ருபீஸ் வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிறது பைப்பிங் த்ரெட். இதை வச்சு தான் நம்ம லோடிங்க்கெலாம் பண்ணுவோம். இது ஒரு பண்டிலே 15 ருபீஸ் தான் வரும். மெயினாக நம்ம பார்க்க போகிறது சுகர் பீட்ஸ். ஸோ சுகர் பீட்ஸில் 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏ ஸ்டாரு, இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ஸ்ட்ரோ. இந்த 2 பிராண்டு தான் பெஸ்டட் பிராண்டடு. இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக கோல்டன் கலரில் ஏ ஸ்டார் வாங்கிக்கோங்க. ஏ ஸ்டார் வந்துட்டு ஒரு 1/2 kg உங்களுக்கு வந்துட்டு 250 to 80 ருபீஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லேயும் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியாக வரும். இது வந்துட்டு கட் பீடு. இது வந்துட்டு லைட் கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 10 கிராம்ஸ் அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க. நிறையா இது பை பண்ண வேணாம். இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி தான் பை பண்ணுற மாதிரி வரும். இது சுகர் பீட்ஸ் மட்டும்தான் என்றைக்குமே நிறையா வாங்கணும். மித்தது டியூப் பீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கட் டியூப் பீட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு லிமிட்டடாக உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு கிராம்ஸ் கணக்கில் விற்கும். 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க. இதுவுமே கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூப் பீடு. கட் பீடோட ஒரு சைஸ் சேர்த்தி இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம டியூப் பீடுன்னு சொல்லுவோம். இதுவுமே கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதுவுமே நீங்கள் உங்களோட போட போகிற டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 ருபீஸ் 20 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கலராக ஒட்டுக்கா இவ்வளோ வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸில் நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு 10 கிராம்ஸ் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அதை மட்டும் வாங்குங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு மைக்ரோ கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வாங்க வேண்டியது இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் போக போக கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்துட்டு பிக் சைஸு லாங் டியூப் பீட்ஸ். அந்த டியூப் பீட்ஸை விடவே இது நல்லா பெருசாக இருக்கும். இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை.
இது வந்துட்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், சமிக்கின்னு சொல்லுவோம். ஸோ சமிக்கி வந்துட்டு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது ஃப்ரீக்வன்சி. இது எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு கோல்டன் கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 10 கிராம்ஸ் அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவோம். ஓகேங்களா? எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சுற்றியும் பாருங்களேன் ஒரு grip கொடுத்துருக்கு அதனால். ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்திருக்கிறது வந்துட்டு பீட்ஸ்குள்ளே வந்திருக்கோம். 2mm பீட்ஸ், 3mm பீட்ஸ், 4mm பீட்ஸ், 5mm பீட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது மட்டும் இப்போதைக்கு வாங்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு பஞ்சஸாக தான் கிடைக்கும். கோல்டன் கலரில் வாங்குங்க. இதை நீங்கள் இப்போதைக்கு வாங்குங்க. எப்படி வந்துட்டு குவாலிட்டி பார்த்து வாங்கணுங்கிற விதத்தை நான் சொல்லி கொடுப்பேன். ஒன்று வந்து 20 ருபீஸ், 30 ருபீஸ், 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு பேர் பீட்ஸ் வச்சு நீங்கள் சொல்லணும். அண்ட் தென் இதில் வந்துட்டு இதுக்கு பேர் ஹாஃப் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒயிட் பேர்ல் பீட்ஸ். இதுவும் 2mm பீட்ஸ், 3mm பீட்ஸ், 4mm பீட்ஸ், 5mm பீட்ஸ், 6mm பீட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். உங்கள் ஏரியாவில் எப்படி விற்கிதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அதை விட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நான் பை பண்ணி தரேன், என்கிட்ட தரேன். இது வந்துட்டு அதுலேயே காப்பர் கலரு. ஸோ இது வந்துட்டு ரைஸ் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 12 ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செயின் ஸ்டோன். இது ஒரு மீட்ரு வந்துட்டு 15 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் வாங்கிக்கோங்க 1 மீட்டர். அண்ட் தென் இது வந்துட்டு அதில் ஸ்டோனுக்கு பதிலாக இதில் வந்து பீல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதுவும் இப்போதைக்கு இது தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு அதே மாதிரி அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் பாலில் செயின் சுற்றி இருக்கும். இது வந்து பீட்ஸ் பால். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி மெத்தடில் வரும். இது இப்போதைக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸு. ஸோ இது வந்துட்டு நம்ம க்ளூ போட்டு தான் ஒட்ட போகிறோம். இதுவே வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பு அண்ட் தென் ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற கலர்ஸ் மெத்தட் மட்டும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஐ ஷேப்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஐ மெத்தட்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு திலகம் ஷேப். இதில் எல்லா சைஸஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜர்கான் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜர்கான் சின்ன சைஸில் இருக்கும், பெரிய சைஸ்ல இருக்கும். அதுக்கு ஏற்ற ஸ்டோன் இது. இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு அந்த ஸ்டோனை க்ளூ போட்டு ஒட்டுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜர்தோசி பார்க்க போகிறோம். சில்வர் கலர், கோல்டு கலரில் இருக்குது, எல்லா கலர்லேயுமே இருக்குது. இது கொஞ்சம் வந்து ரேட் சேர்த்தி தான் வரும், பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு கோரான்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இதுவுமே ஜர்தோசியில் இன்னொரு வெரைட்டி. இது கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்துட்டு நக்ஷி. ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இதுவுமே ஜர்தோசி தான். இப்போ நம்ம பார்த்ததுலேயே அது ஒவ்வொரு வெரைட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹேங்கிங் வந்து இதுலேயே இது வந்துட்டு நிறையா வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டேப்லெட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே இன்னொரு வெரைட்டி. இது வந்துட்டு அதே மாதிரி முத்து கீழே வச்சு இது வருது, இன்னொரு வெரைட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு லக்ஷ்மி காயின். ஸோ இது வந்து மினி சைஸு. இது கொஞ்சம் பிக் சைஸஸாக வாங்கிக்கோங்க. அது ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது மிரர் ஒர்க்குக்காக. இது ஒரிஜினல் மிரர். நீங்கள் இல்லைன்னா டூப் மிரர் வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஒரிஜினல் மிரருக்கு வரலாம். ஓகேங்களா? இதில் பாக்ஸ் ஷேப், ரவுண்ட் ஷேப், திலகம் ஷேப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அவைலபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதை பை பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் ஒரு 2 எல்லா ஷேப்லேயும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட பேர்லாம் ஒரு சிலது நான் நோட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலது வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு பை பண்ணிவிட்டு கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மண்டேலேருந்து ஒவ்வொன்றா வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். நாங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. யாருமே ஒரு 250 ருபீஸ்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது ஒரு கிளாஸஸை. பட் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இப்போ நல்லா படிக்கணும், பட் என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு. ஸோ இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தான். ஸோ என்னால் உங்களை ஒரு நிறையா பேர்த்த உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ குயிக்காக க்ரோத் ஆகுங்க. இதை கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று தான் பண்ண போகிறீங்க. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.